உறக்கம் அதாவது தூங்குவது பற்றிய கனவு பலன்களை காண்போம். நீங்களே உறங்கி எழுந்தது போல் கனவு கண்டால் உங்களுக்கும் இன்னொருவருக்கும் நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு தகராறு சுமூகமாக தீரப்போகிறது. அதன் விளைவாக உங்களை வருத்தி கொண்டிருந்த பல்வேறு தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். ஆகையால் இனிமேல் நீங்கள் நிம்மதியாக உங்கள் காரியங்களை கவனிக்கலாம். பிறர் தூங்கிக் கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய தொழில் துறையில் அல்லது உத்தியோகத்துறையில் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வரப்போகிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நழுவ விட்டால் பின்னால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைப்பதே அரிதாகிவிடும். நீங்கள் வேறு ஒருவருக்கு உரிய படுக்கையில் படுத்திருப்பது போல் கனவு கண்டால் ஒரு அந்நியருடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது. அவரும் நீங்களும் நெருக்கமாக பழக போகிறீர்கள். அப்போது அவர் உங்களை மோசம் செய்ய பார்க்கிறார் என்று தவறாக எண்ணிக்கொண்டு அதற்காக தற்காப்பாக நீங்களே அவரை மோசம் செய்ய முயலுவீர்கள். அப்படி செய்யாதீர்கள். அவர் மிகவும் நல்லவர். நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணையை எவரோ திருடிக்கொண்டு போய்விட்டது போல் கனவு கண்டால் உங்கள் அறிவை மயக்கி உங்களுடைய பொருட்களை கவர்ந்து செல்வதற்கு ஒருவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக உங்களுடைய பலவீனங்களையெல்லாம் அவர் பயன்படுத்தி கொள்ள முயலுவார். ஆகையால் இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக முன்பின் பழக்கம் இல்லாத அழகிய இளம்பெண்களிடம் சற்று விழிப்புணர்வாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் படுத்திருக்கும் அறைக்குள் ஓர் அந்நியர் நுழைவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் பாதுகாத்து வருகிற அந்தரங்கமான இரகசியம் ஒன்று வெளியாகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த இரகசியத்தை மிகவும் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அது முடியாமல் போகுமானால் நீங்களே முந்திக்கொண்டு அந்த இரகசியத்தை அதற்கு உரியவர்களிடம் பக்குவமான முறையில் வெளியிடுங்கள். இல்லாவிட்டால் வீணாக நீங்கள் கெட்ட பெயருக்கு ஆளாக நேரிடும். பிறர் படுத்து உறங்கும் அறைக்குள் நீங்கள் நுழைவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு தேவையில்லாத பிறர் காரியங்களில் எல்லாம் நீங்கள் அடிக்கடி தலையிடுகிறீர்கள். இதனால் பல பேர் உங்களை உள்ளூர வெறுக்கிறார்கள். சிலர் உங்களோடு வெளிப்படையாக சண்டை போட தயாராகிவிட்டார்கள். ஆகையால் பிறருடைய இரகசியங்களை எல்லாம் துப்பறிந்து காண்பதில் உங்களுக்கு உள்ள ஆர்வத்தை நீங்கள் அறவே ஒழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் பல தொல்லைகளுக்கு உள்ளாவீர்கள். நீங்கள் உறக்கத்தில் பிதற்றிய ஒரு இரகசியத்தை பிறர் ஒற்று கேட்டுவிட்டது போல கனவு கண்டால் நீங்கள் ஒரு தவறும் செய்யாமலே தவறு செய்துவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய நபரை பார்க்காமலே இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை உடனே போய் பாருங்கள். ஏனென்றால் உங்கள் செயலை அவர் சிறிதும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிறர் உறக்கத்தில் பிதற்றிய ஒரு இரகசியத்தை நீங்கள் ஒட்டு கேட்டுவிட்டது போல் கனவு கண்டால் உங்களுக்கு உள்ளே புதையுண்டு உறங்கி கிடக்கும் சில திறமைகளை இனிமேல்தான் சிறிது சிறிதாக வெளிக்காட்டப் போகிறீர்கள். அவை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் ஏற்பட போகின்றன. உங்களுடைய ஆற்றல்களுக்கு பல பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் போகின்றன. ஆனால் அவற்றை கண்டு நீங்கள் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் கொள்ளாமலே தவிர தற்பெருமை கொள்ளக்கூடாது. தற்பெருமை கொண்டால் உங்களுக்கு வந்த பெயரும் புகழும் விரைவில் மங்கி போய்விடும். ஒரு மணப்பெண் உறங்கிக் கொண்டிருக்கும் படுக்கை அறையை கனவில் கண்டால் உங்கள் இல்லற வாழ்க்கையை நீங்களே சுவையற்றதாய் ஆக்கிக் கொண்டு வருகிறீர்கள். குளிர்ந்த நீரை நீங்களே கொதிக்க வைத்துவிட்டு பின்னால் அது குளிர்ச்சியாக இல்லையே என்று குறைபட்டு கொள்கிறீர்கள். உள்ளத்தில் முதலில் அமைதியை வளர்த்து கொள்ளுங்கள்.
அதன் பிறகு உங்கள் இல்லற வாழ்வு மிகவும் கனிவு உடையதாக அமையும். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்தி கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.